அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி இருந்த சவால்களில் மிகப்பெரிய சவால் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலப்பிரச்சனை தூக்கக்கூடாது. ஏன்னா இவனுக்கு பதவி கொடுத்தா அந்த குலத்துக்காரன் கோச்சிக்குவான், அவனுக்கு பதவி கொடுத்தா இந்த குலத்துக்காரன் கோச்சிக்குவான். இந்த கோச்சிக்கிற இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது நடக்காது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். இவங்களுக்கு ஒரு 2 பதவி கொடுத்தா இவங்களுக்கு ஒரு 2 கொடுக்கணும். அப்போ இது எல்லாமே மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது ஒரு சாதாரண வேலை கிடையாது. அதை மிக சிறப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஓவராலாக ஒரு வியூ பார்ப்போம். எப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி இருந்த சவால்கள் என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இவர்கள் வரலாற்றில் சேர்ந்திருந்ததாக சரித்திரமே கிடையாது. இந்த அரபு தீபகற்பத்தில் இருந்த இந்த அரபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாடி மக்கால இருந்தவங்களும் ஒன்றா இருந்து பல சரித்திரமே கிடையாது. மதீனாவில் இருந்தவங்களும் ஒற்றுமையாக இருந்தது சரித்திரமே கிடையாது. அடிச்சுக்கிட்டு ஒருத்தருடைய ரத்தத்தை ஒருத்தர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய தொடர்ச்சியாக இருந்தது. அப்போ இதை மறுபடியும் மெயின்டைன் பண்ண வேண்டியது மிகப்பெரிய ஒரு சவால். அப்போ ஒரு வஹி பேக்கப் ஒன்று இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதல் அப்பப்போ அதை இறங்கிட்டு இருந்தது. அதற்கு ஒரு மரியாதை இவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால் இவர்களை அடக்கி வைக்கிறது கொஞ்சம் எளிதாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் இருந்தாங்க. இப்போ லீடர் இல்லைன்ன உடனே ஆளுக்கு மறுபடியும் அதை தலை தூக்க பார்த்தாங்க. அப்போ அந்த பிரச்சனையை அடக்கி வைக்க வேண்டியது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய சவால்களில் ஒரு சவால். அதே மாதிரி பல சிந்தனை கொண்ட ஒரு மக்களை அடக்கி வைக்கிறதே ஒரு வேலை. அவங்ககிட்ட வேலை வாங்கிறது, இவர்களை வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த நீதமான ஆட்சியை உலகத்தின் மற்ற பகுதியில் பரப்புறதுங்கிறது மிகப்பெரிய சவால். ஏன்னா உங்களுடைய அந்த டீம் உள்ளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அது போய் வெளியே சண்டை போடும்போது அது அடி வாங்கும். அப்போ அந்த உள்ளங்களால் ஏற்பட வேண்டிய அந்த பிணைப்பும் அதை இணைச்சு வைக்கணும். வஹி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இந்த ஒரு வேலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய வேண்டியது இருந்தது. இந்த சூழ்நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. அவர்கள் எடுத்த அந்த ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இது யாருமே அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு அமைதியான சுபாவம் கொண்டவர், ரொம்ப ஒரு சாந்தமாக இருக்கக்கூடியவர், அவர் ஒரு ஆக்ரோஷமாக சிந்திக்க கூட செய்யாதவர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட பல மடங்கு வீரமானவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட பல மடங்கு விவேகமானவர்கள். இவர்கள் எல்லாரையும் விட டாப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உங்கள் எல்லாரையும் இந்த தட்டில் வச்சு அபூபக்கர் இந்த தட்டில் வச்சு அபூபக்கர் வெயிட்டுன்னு, அது என்ன அப்படிங்கிறத அவங்க காமிச்சாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சதே ஒரு 4-5 செயல்பாடுகள் தான். ஆனால் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வேலைன்னு வச்சிங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தில் கூட பாருங்கள், எல்லாருமே நில குலைஞ்சு போயிடுவாங்க, அவர் மட்டும் அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பார். ரசூலுல்லாஹ்வை இருக்கிறதுலே அதிகமாக நேசித்தது யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இருக்கிறதுலே நிலை குலையாமல் இருந்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஏன்னா ஒரு ஆளை ரொம்ப நீங்கள் நேசிச்சிங்கன்னா அவருடைய இழப்பு உங்களால் ரொம்ப தாங்கிக்கவே முடியாது. அவருடைய அந்த இழப்பு தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் பாதிப்பு யாருக்கு கம்மியாக ஏற்படுத்திச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் ஏற்படுத்திச்சு. ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க, அதுவே பெரிய சான்று. வேற அவங்க செஞ்ச சாதனையிலே பெரிய சாதனை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை ஜீரணம் செய்தது. மற்றவங்க எல்லாருமே நில குலைஞ்சு போயிருக்கும்போது இவங்க அப்படி போல்டாக அப்படி நின்னாங்க. அவங்க பாட்டுக்கு அடுத்து என்ன செய்யணும், பனு சாயிதால என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தை எப்படி பண்ணுறது, இப்படி எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. இவங்கெல்லாம் மரணிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத செம்மையாக இருந்தாங்க. அவ்வளோ ஒரு போல்டாக அவங்க நடந்தாங்க. இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக சிறந்த இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழை இவங்க சேர்த்தி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னல, ஒரு மனிதருக்கு யார் புகழ் சேர்த்துவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சிஷ்யர்கள், அவர்களுடைய மாணவர்கள் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் சேர்த்தது யார் அப்படின்னா சஹாபாக்கள் தான். அப்போ அதுக்கு தகுதியானவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடந்து இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை காப்பாற்றினாங்க. இன்றைக்கி அந்த 100ங்கிற அந்த புக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த பேர் இருந்துச்சு.
அபூபக்கர் ரலியல்லாஹு பேர் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்புகளை ஜெயிச்சு அந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டவங்களுக்கு தான் அவங்களை வந்து அந்த புக்கில் இடம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த அந்த சொற்ப காலகட்டங்கிறதுனால அந்த இடத்துல வரல. இல்லைன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அந்த புக்கில் வந்து பேரில் வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னாடி இருந்த அந்த சவால்கள்.